ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்ணணும், யார் யார் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து சேலரி வந்து 35,000 கொடுக்குறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து 24th of டிசம்பர் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்தோம்னா 22nd of நவம்பர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 23rd of டிசம்பர். அப்புறம் வந்து நீங்க வந்து ஃபீஸ் கட்டுறது அதெல்லாமே வந்து 24th of டிசம்பருக்குள்ள பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் வந்து எங்க அப்படிங்கிறது வந்து அவங்க இன்டிமேட்டட் அதுக்கப்புறமா பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் வந்து அவங்க அபிஷியல் வெப்சைட். இந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை ஆன்லைன் இந்த வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமாட்டு நீங்க வந்து அப்ளை லாகின் அண்ட் அப்ளை இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இதை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கணும். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் வந்து நீங்க சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இந்த கொரியர், ஆர்பிஐடி, இமெயில் அந்த மாதிரி எந்த நிலையமாவும் நீங்க சப்மிட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கறத படிச்சு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நீங்க வந்து ஸ்மார்ட் போனோ டேப்லெட்டோ நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து ஒரு வேலை எலிஜிபிள் இல்லைன்னா வந்து அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ல அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன போஸ்டிங்னா பிசி போஸ்ட் டெக்னிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். இப்போ வந்து கன்சாலிடேட்டட் வேணா 30,000 per month அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து 75 வேகன்சி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, அசிஸ்ட் கோர்ட் ஹியரிங் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங், ஹைபிரிட் ஹியரிங். இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க். ரெக்டிஃபைங் நெட்வொர்க் சிஸ்டம் இஷ்யூஸ் in the court halls. Any other works assigned by the register மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்ன ஏஜ் லிமிட்னு சொல்லி பார்த்தோம்னா 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த டேட்டுக்கு அப்புறமா பிறந்திருந்தீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் இன் ஹைகோர்ட் ஆர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி ஆர் ப்ரொவைடட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5 years அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ மிஷின் லேர்னிங், பிடெக் இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்க ஈஸியா வந்து இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா நீங்க வந்து சம்மரிலே ரிஜெக்டட், எக்ஸாம் ஃபீஸ் வில் நாட் பி ரிட்டைன். ஸோ நீங்க வந்து இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா நீங்க வந்து அப்ளையே பண்ணாதீங்க. உங்க அப்ளிகேஷன் உங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்னு பார்த்தோம்னா 600 rupees வந்து நீங்க கட்டணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னா வந்து நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. என்ஷூர் நீங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை நீங்க வந்து மீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அது வந்து ஓஎம்ஆர்ல தான் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து ஒரு ஆன்சருக்கும் 0.25 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் டியூரேஷன் 90 minutes சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 90 minutes என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா,
கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் இது ரெண்டையும் கேட்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 50, இதுக்கு வந்து 10 அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ்ல என்னென்ன கேட்பாங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ், சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டைரக்டா வந்து போடுறோம், இல்லைன்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே இந்த பிடிஎஃப் நாங்க அட்டாச் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 120 மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ, இதுல வந்து 30 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாஸ் ஆகிறவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபைனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஆஸ் பர் த மெரிட் பேஸ்ட் ஆன் ஸ்கோர் இது வந்து ரிட்டன் டெஸ்ட்ல எழுதுனதுக்கு. ஓகேங்களா? 1:5 ரேஷியோ அப்படிங்கறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைனல் செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த நீங்க வந்து எழுதுறது வந்து ஃபைனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறமேட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் கால் லெட்டர் எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து இன்னுமே வந்து அவங்க எதுவும் அப்ளை பண்ணல. நீங்க வந்து ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாமினேஷன் பிளேஸ் வந்து என்ன டிசைட் பண்ணல, வில் பி கண்டக்டட் in any places may be decided by the Madras High Court. Change for request of venue will not be entertained at any circumstances. ஸோ இது வந்து இன்னும் டிசைட் பண்ணல. நீங்க வந்து ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எங்க ஷார்ட் செக்ஷன்ல வேணா கூட நாங்க அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து டேட் ஆஃப் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் will be intimated to the eligible candidate. ஸோ நீங்க எலிஜிபிளா கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. நோ பர்சனல் இன்டிமேஷன் த்ரூ போஸ்டல் கொரியர் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட். ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க, பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் வைஸ் தான் வந்து அவங்க வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படி எங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து போஸ்டட் எய்தர் இன் த பிரின்சிபல் சீட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் Madurai bench of Madras High Court, Madurai, and depending upon the need of registry, selected candidates may be interchanged between பிரின்சிபல் அண்ட் மதுரை ஹைகோர்ட். அதாவது பிரின்சிபல் கோர்ட்லயும் போடுவாங்க, இல்லைன்னா மதுரை ஹைகோர்ட்லயும் போடுவாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அனெக்ஷன் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செக்ஷன்லயும் அந்த எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமுக்கு என்னென்ன டீடைல் இது வந்து கேட்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு ஸோ இந்த பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல WAN வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ், வைஃபை, லேண்ட் டெஸ்டிங் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல வந்து ஊப்ஸ் கான்செப்ட், ஐடிஇ டூல்ஸ், ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து படிச்சு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து நீங்க வந்து இதை வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இது வந்து பர்மனன்ட் போஸ்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் போஸ்ட் தான் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலான ஐடியா கொடுக்கும் இந்த ஜாப் போஸ்டிங் பத்தி. ஓகேங்களா? வேற ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க்யூ.